என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியானவள் உன்னிடத்தில் மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற காரணத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை தேடி நான் ஓடோடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கு மிக முக்கியமான தீர்வினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கிருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்பதை இப்பொழுது உன் தாயானவள் நான் புரிந்து கொண்டேன். அதனால் உடனடியாக ஓடி வந்து என் பிள்ளைக்கு அதனை தெரிவித்து விட வேண்டும் என்று அம்மா நினைத்து விட்டேன். என் தங்கமே, இன்றும் நான் உனக்கு இதனை சொல்லவில்லை என்றால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ கஷ்டத்தை தான் அனுபவித்து கொண்டிருப்பாய். என் தங்கமே, நீ அனுபவிக்காத கஷ்டம் என்ற ஒன்று இங்கே இல்லை என்கின்ற நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என்ன நடந்தாலும் அதில் தடங்கள். நீ சில விஷயங்கள் முடிந்துவிடும் என்று நீ பக்கத்தில் சென்று நிற்கும் பொழுது அந்த பிரச்சனை முடியாமல் திரும்பி வந்துவிடும். என் தங்கமே, இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது உனக்கே இந்த வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு வந்துவிடத்தான் செய்தது. இது என்ன, எல்லோருக்கும் நல்லதாக நடக்கின்றது, நமக்கு மட்டும் தடங்கள் ஏற்படுகின்றது, நம் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எல்லாம் இப்படி இருக்கின்றது என்று என் பிள்ளை நினைத்து கண்ணீர் சிந்தவும் செய்திருக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய கண்ணீர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தியதற்கான பலன் உனக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கு பலன் என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்பதை நீ தெரிந்துவிடப் போகின்றாய். என் பிள்ளையே, உன்னை சுற்றி உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்றால் அது முதலில் மற்றவர்களால் வருகின்றதா என்று சிந்தித்து பார். என் தங்கமே, முதலாவதாக அம்மா சொல்கின்ற ஒரு விஷயத்தை சரியாக கவனித்துவிடு. என் தங்கமே, வாழ்க்கையில் வருவது யாராக இருந்தாலும் அவர்களோடு ஒரு அளவுக்கு மேல் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது. எந்த அளவிற்கு பழக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதில் நீ மிகவும் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். உன்னுடைய பழக்கம் ஒரு எல்லையை மீறும் பொழுது அவர்கள் உன்னிடத்தில் அதிக அளவில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள தொடங்கி விடுவார்கள். அதாவது உரிமைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள தொடங்கி விடுவார்கள். என் பிள்ளையே, உரிமையை யாருக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரைமுறை இருக்கின்றது. நீயாகவே அதை கொடுத்துவிட்டு அதன் பிறகு முடியவில்லை, இதனால் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை, எப்பொழுதும் இவர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது, நம் வாழ்க்கையில் நம்மை பற்றியே கவலைப்பட நேரம் இல்லாமல் போய்விட்டதே என்கின்ற மனநிலை உனக்கு உருவாகிவிடும். அதனால் யாரை எந்த எல்லையில் வைத்து பழக வேண்டும் என்பதில் எப்பொழுதும் நீ தெளிவாக இரு. அதிக இடம் கொடுத்து விட்ட பிறகு ஐயோ அம்மா என்று கதறிக்கொண்டிருக்காதே. என் பிள்ளையே, அது உனக்கு நல்லதல்ல. என் தங்கமே, இதுவெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்படியும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் என்று நீ சிந்தித்துக்கொள். நான் சொன்னதை இன்று தெளிவாக புரிந்து கொண்டு எப்பொழுதுமே வாழ்க்கையில் புதிதாக நுழைகின்ற ஒருவருக்கு ஓர் அளவுக்கு மீறி இடத்தை கொடுத்து விடாதே. நாளை உனக்கே அது மிக பெரிய ஆபத்தாக முடியும். இது நாள் வரையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னோடு தொடர்ந்து வரக்கூடியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இது போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாளை உனக்கென்று வாழ்க்கையில் உதவி செய்வதற்கு கூட யாரும் இல்லாமல் தனித்து விடப்படுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இது போன்ற ஒரு கஷ்டம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதைத்தான் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சரி என் பிள்ளை, இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில கஷ்டங்கள் எதனால் வந்தது என்று அம்மா சொல்கின்றேன்.
வெளியிலிருந்து ஒருவரால் உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது என்றால் அது உன்னால் தான் என்பதனை புரிந்து கொள். நீ இடம் கொடுத்தால் மட்டும்தான் இன்னொருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் தலையிட முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களால் நிச்சயமாக பேசிவிட முடியும். இப்படி ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையை பற்றியும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு யாரோடு எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து கொள். என் தங்கமே, அம்மா சொல்வதை பார்த்தால் நம்மால் தான் நமக்கு பிரச்சனை வருகிறது என்று சொல்கிறாளே என்று நீ நினைக்கலாம். அது உண்மைதானே? இல்லை என்று உன்னால் மறுக்க முடியுமா? நீ செய்கின்ற சில விஷயங்கள் உனக்கே எதிராக திரும்பி நிற்கின்றதல்லவா? என் தங்கமே, இன்னொரு விஷயம், யாரிடத்தில் எப்பொழுது என்ன பேசினாலும் அதிக கவனம் வேண்டும். இன்னொன்று, அதிக பொறுமை வேண்டும். கவனத்தோடும் பொறுமையோடும் பேசுகின்ற வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கு ஒருபொழுதும் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்காது. எப்பொழுது உன் கவனம் சிதறுகின்றதோ, எப்பொழுது என் பிள்ளை தான் நினைத்ததை விட அதிக கோபமடைந்து ஒருவரோடு பேசுகின்றாயோ அப்பொழுதே நீ உன் நிலையிலிருந்து மாறிவிட்டாய் என்று அர்த்தம் அல்லவா? அப்படியானால் அதற்கு காரணம் யார்? நீதானே. உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னால் நிச்சயமாக பல கஷ்டங்களை தாங்கத்தானே வேண்டும். உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே அங்கேயே நின்றுவிடும் அல்லவா? என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இது போன்று ஏற்பட்டிருக்கின்ற பல சோதனைகளினால் நீ அதிக கோபம் கொண்டதனால் எத்தனையோ பேரிடம் கெட்ட பெயரை சுமந்து நிற்கின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற பல நல்ல விஷயங்களை எல்லாம் உணர முடியாமல் கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக என் பிள்ளை வாழ்க்கையில் நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய். எல்லாவற்றிலும் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது. இனி இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் கடந்து வர வேண்டும். நம் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் என் பிள்ளை அதிக கவனத்தோடு நீ இருக்க வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்து. பொறுமையை அதிகமாக கடைபிடி. நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்திகள் எல்லாம் விரைவாகவே வந்து சேரும். என் தங்கமே, கஷ்டங்கள் வரும்பொழுது அதை கண்டு முதலில் பயப்படாதே. அலறி அடித்து ஓடாதே. என்ன நடந்தாலும் அதை நாம் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ அதனை எதிர்த்து நில். ஒரு முறை என் பிள்ளை கஷ்டங்களை எல்லாம் துணிந்து எதிர்க்க தொடங்கி விடுவாயானால் அதன் பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக காணாமல் போய்விடும். உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கையில் உன்னால் செய்ய முடியாத விஷயங்கள் என்று எதுவும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையால் சாதிக்க முடியும். என் பிள்ளை நினைத்ததை இந்த வாழ்க்கையில் செய்ய முடியும். என் குழந்தையால் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை எல்லாம் வென்று காட்டிவிட முடியும். யாரிடத்திலும் எதற்காகவும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் என் பிள்ளைக்கு ஒரு பொழுதும் இல்லை. என் குழந்தை நினைத்தால் தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை சாதித்து காட்டிவிட்ட பிறகுதான் அடுத்ததை செய்ய தொடங்குவாய். இப்படி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தொடங்கு. எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல குணங்களை நீ இழந்து விடாதே. நீ அடுத்தவர்களுக்காக ஒரு நொடி பொழுதும் வாழ நினைக்காதே. அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் என் பிள்ளையே, அதுதான் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஆரம்பம் என்பதனை புரிந்து கொள். நீ வாழ்வாய், ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள். இவர்களிடம் இருந்து தனக்கு உதவி கிடைத்தால் போதும் என்று நினைத்து விடுவார்கள். என் தங்கமே, இதுவெல்லாம் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு கொடுத்து விடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இன்று இது உனக்கு புரிந்துவிட்டால் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்றே இருக்காது.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.